ஹலோ வெல்கம். இன்னைக்கு எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா, அஸ்வந்த் மாரிமுத்து டைரெக்ஷனில் ட்ராகன். ஹீரோ பிரதீப் வந்துட்டு ஸ்கூலில் நல்லா படிப்பார். அவர் கோல்டு மெடலிஸ்ட்டு. அப்புறமா அவர் ஒரு பொண்ணுக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணுவார். அந்த பொண்ணு வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிடும். எதனாலனா, நீ ஒரு நல்ல பையன், எனக்கு கெட்ட பையன் தான் பிடிக்கும்ன்ட்டு சொல்லும். அதனால ஒரு காலேஜில் வந்துட்டு நல்லா சரியாமல் படிக்காமல் பங்க் பண்ணுறது எல்லா வேலையும் பண்ணுவார். 46 அரியர் இருக்கு அவருக்கு. அப்புறமா அவருக்கு டிகிரியும் இருக்காது. ஆனால் அப்பா அம்மா கிட்ட நான் வேலைக்கு போயிட்டு வரேன்ட்டு அப்படின்னு சொல்வார். அதுக்கப்புறமா அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக பர்சன் ஆனாரா இல்லையான்னு தான் இந்த படத்தோட கதை. இது பார்த்தீங்கன்னா டான் க கதை மாதிரியே இருக்கும், ஆனால் அது இல்லை. இப்போ நான் ஓவராலாக சொல்லின்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான் உங்களுக்கு தோணும், ஆனால் அது இல்லை. இதுக்கு முன்னாடி டாக்ஸாக போயிடுச்சு, ட்ரெய்லர் வரும்போது இந்த பேச்செல்லாம் போயிடுச்சு. ஆனால் இந்த கதையை வேறு, அது வேறு, இது வேறு. பிரதீப்போட கேரக்டரும் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. எப்படி லவ் டுடேல எவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாரோ அதே மாதிரி இதுலேயும் நல்லா பண்ணியிருக்கிறாரு. 2 ஹீரோயின் இருக்கிறாங்க இந்த படத்தில், அனுபமா அப்புறம் கையடோ லோரா. அவங்களும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க 2 பேரும். எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரணுமோ அவங்களுக்கும் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க, நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அப்புறமா மிஸ்கின் வந்துட்டு அவரும் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்துட்டு காலேஜ் பிரின்ஸிபலாக இருப்பார், அவரும் நல்லா பண்ணியிருப்பார். அவரோட கேரக்டர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறமா ஜிவிஎம் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் விபியாக இருப்பார். அவரோட கேரக்டர் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறமா இந்த படத்தில் லாஸ்ட்டில் ஃபாதர் சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. விஜய் சித்து அவங்க காமெடியெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க ரோலோ நல்லா தான் இருந்துச்சு, குத்த ரோலோ அவரும் நல்லா பண்ணியிருந்தார். இதில் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதாவது இன்டர்வியூ சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அவ்வளோ பெரிய ஸ்டோரி ஒன்றும் இல்லை, ஆனால் எடுத்துக்கிற விதம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது. இன்ட்ரோல் பிளாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா நல்லா போகும், ஆனால் சில சீன்ஸ் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட. அதாவது மெசேஜ் எப்படி கொடுக்கணுமோ செகண்ட் ஹாஃபில் அந்த மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க செகண்ட் ஹாஃபில். படத்தில் சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. சவுண்ட் டிசைனிங்கும் ரொம்ப நல்லா இருக்குது. படத்தில் பிஜிஎம்ஸு சாங் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதாவது மெசேஜ் சொல்லியிருந்தல அது வந்துட்டு என்ன மெசேஜ்னா, எஜுகேஷன்ஸு அப்புறமா வந்துட்டு சில தப்பு பண்ணியிருந்தா அதுக்கோசரம் பலன் அனுபவிச்சு தான் ஆகணுன்ட்டு ஒரு மெசேஜ். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு படத்தில். படத்தில் ஓவரால் காமெடி, லவ் சீன்ஸ், இமோஷ்னலு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவரால் படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, தியேட்டரில் போய் பார்க்குற ஒரு மாதிரி நல்ல படம் தான், என்ஜாய் பண்ணலாம். போய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட போய் பாருங்கள். தேங்க்யூ.